வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு பருவம் 1ல இருக்கக்கூடிய இயல் 1ல இருக்கக்கூடிய இரண்டாவது பாடம் தான் பார்க்க போறோம். பனைமர சிறப்பு. பனைமரத்தை பத்தி தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போறோம். இது ஒரு உரையாடல் தான். வாங்க பார்க்கலாம். பள்ளி முடிந்தது. அழகனும் அமுதாவும் வீட்டுக்கு கிளம்பினர். வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. சரிங்களா? பள்ளிக்கூடம் முடிந்தது. அப்போ அந்த நேரத்தில் அமுதாவும் அழகுனும் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ என்ன, பந்து போல கருப்பு நிறத்தில் என்ன வந்திருக்கு, பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்திருக்கு. அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பழம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அதுதான் இப்போ முதல்ல நடக்குது. பாருங்க. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். சரிங்களா? அப்போ அந்த வழியா ஒரு தாத்தா கிட்ட கருப்பு கலர்ல ஒன்று விழுந்திருக்கு, அது என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதுன்னா இதுதான் வர வழியில உருண்டு கிடந்திருக்கு, பந்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு. இதை தாத்தாட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அழகன் கேட்குறான், தாத்தா இது என்ன பழம்? தாத்தா என்ன சொல்றாரு, இதுதான் பனம்பழம், இதுதான் பனம்பழம். அமுதா கேட்குறாங்க, இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா? தாத்தா என்ன சொல்றாங்க, தின்னலாம், மிக சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும். எப்படி தின்னணும்? சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும். இங்க பாருங்க, பனை மரம் காட்டியிருக்காங்க. பனை மரத்துல பாருங்க பனம்பழம்லாம் இருக்குது. கீழே பாருங்க அந்த பனை மரத்தை வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பனை விசிறி வச்சிருக்காங்க, பனையில கூடை பின்னிருக்காங்க, பனங்காய் வண்டி இருக்கு. சரிங்களா? என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. பனை மரத்தை வச்சு என்னென்ன செய்யறாங்க. பனை மரத்துல பாருங்க வீடு கூட பாருங்க, பனை ஓலையை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஓலை வீடு செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பனையை வச்சு செய்யலாம்ன்றத இந்த படத்துல நம்மளுக்கு காட்டிருக்காங்க. பனங்காய் வண்டி வச்சிருக்காங்க. பையன் பனங்காய் வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். பனை விசிறி. பாட்டி இங்க என்ன பதநீர் விற்கிறாங்க. இந்த பானையில் என்ன வச்சுக்கிறாங்க, பதநீர் விற்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். அமுதா கேட்குறாங்க, இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டுமே தெரியும். பொதுவாக வெயில் காலத்தில் நம்ம நுங்கு சாப்பிடுவோம். அப்போ அமுதா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பனை மரத்தால் வேற ஏதாவது பயன் இருக்கா? எனக்கு நுங்கு மட்டும் தான் தெரியும் தாத்தா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலையால் கூடைகள் முடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. சரிங்களா? என்னென்ன சொல்றாங்க, நுங்கு பனங்கிழங்கு. பனங்கிழங்குன்னா வேறு. இந்த பனங்கிழங்கு என்ன பண்ணுவோம், வேக வச்சு சாப்பிடுவோம். நுங்கு வெயில் காலத்துல நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும், அதை சாப்பிடுவோம். அதே மாதிரி பனை ஓலையை வச்சு கூடை செய்யலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை போட்டு கூரை வீடு செய்யலாம். பனஞ்சாறு எதுக்காகிறது, பதநீர்னு சொல்லிட்டு குடிப்போம். அதே மாதிரி கற்கண்டு கருப்பட்டி இதெல்லாமே எதுல கிடைக்குது, பனை மரத்துல இருந்து தான் கிடைக்குது. அப்போ அழகன் கேட்கிறான், அப்படியா தாத்தா? என்ன கேட்குறான், அப்படியா தாத்தா? ஆமாம் அழகா. அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டன. சரிங்களா? அந்த காலத்து இலக்கியங்கள் எதுல எழுதியிருக்காங்க, பனை ஓலையில் தான். ஏன்னா கூந்தல் பனை என்னும் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்றோம், ஓலைச்சுவடிகள். அப்போ அமுதா என்ன சொல்றாங்க, அப்ப தாத்தா என்ன சொல்ற, பனை மரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனை மரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. இது பனை மரத்தோட நன்மைகள். சரிங்களா? பனைமரம் என்ன பண்ணும், காற்றை தாங்கவும் வலிமை பெற்றது. பனை மரத்தின் வேரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா ஏரி கண்மாய் இந்த மாதிரி எல்லா இடத்துல என்ன பண்ணுவாங்க, சுத்தி பனை மரத்தை ஊண்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணும், நீரை தக்க வச்சுக்கும். அதனால நிலத்தடி நீர்மட்டம் உயரும், விவசாயம் நல்லா பண்ணலாம். அதனால என்ன பண்ணுவாங்க, பனை மரத்தை சுத்தி வளர்த்து வச்சிருப்பாங்க. அழகன் சொல்றான், அடேங்கப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா? தாத்தா சொல்றாரு, அது மட்டுமல்ல, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை செய்து விளையாடலாம். இதெல்லாம் விளையாட்டு பொருட்கள். பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் இதெல்லாம் என்னது, விளையாடுறதுக்கு செய்யலாம். அப்ப அமுதா என்ன சொல்றாங்க,
பனை மரங்களை அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா, பனை மரங்களை நாம் அதிகமாக பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா என்ன சொல்கிறார், ஆமாம், என்ன செய்வது, பனை மரங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன. பனங்காடை, பனை உளவாரன் போன்ற பறவைகள் பனை மரத்தில் வாழக்கூடியவை, அவையும் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. அப்போ பனை மரத்தில் வாழக்கூடிய பறவைகள் என்னென்னா பனங்காடை, பனை உளவாரன். சரிங்களா, பனங்காடை, பனை உளவாரன் இது பனை மரத்தை தான் வாழ்விடமாக வச்சுட்டு இருக்கு, அதுவும் இடம் இல்லாமல் தவிச்சு வருதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. பனைமரத்தை பற்றிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா. இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னது? பனைமரம். இதன் சிறப்பு உணர்ந்து நாம் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அப்போ அமுதா என்ன சொல்றாங்க, அப்படியே செய்வோம் தாத்தா, நன்றி தாத்தா. இப்ப பாருங்க, இதுல நம்ம பனைமரத்தின் அறிந்து கொள்ளும் போட்டு பனைமரத்தின் உறுப்புகள் போட்டிருக்காங்க பாருங்க. என்னென்ன இருக்கு பனைமரத்துல? பனைமரத்துல மொத்தம் 12 உறுப்புகளே உடையது. எத்தனை உறுப்புகள் இருக்கு? 12 உறுப்புகளே உடையது. இந்த உறுப்புகள் அனைத்தும் பயன் தரக்கூடியன. பனைமரத்தில் இருக்கக்கூடிய 12 உறுப்புகளுமே ஏதாவது ஒரு வகையில நம்ம மனிதர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. இது என்னது? குருத்தோலை, இது சாறை ஓலை, இது ஓலை, இது பனங்காய். சரிங்களா, அடுத்து பாருங்க, இது பாலை பீலி, சில்லாட்டை, பச்சை மட்டை, இது உச்சிப்பகுதி. பனை மரத்தோட இது உச்சிப்பகுதி. பத்தை மட்டை, அந்த காய் வெட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா, வளர வளர கீழே அப்படியே உடஞ்சி தோணுங்களா, அதுதான் பத்தை மட்டை. நடுமரம், இது நடுமரம், இது தூர் பகுதி, இது மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய வேர்பகுதி. மொத்தம் 12 பகுதிகள். கீழே பாருங்க, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க. மா, பலா, வாழை, அதை என்னன்னு சொல்லுவாங்க? மாமரத்தோட பலா, வாழை இதோட இலைகள் என்னன்னு சொல்லுவோம்? தாவரங்கள இலைன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஈச்சம், தென்னை, பனை. ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரம் இதோட இலைகள் என்னன்னு சொல்லுவோம்? ஓலை. என்னன்னு சொல்லுவோம்? ஓலை. கம்பு, கேழ்வரகு, சோளம் அதோட என்ன சொல்லுவோம்? தட்டை, கம்மந்தட்டை, சோளத்தட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெல், புல், திணை இதை என்ன சொல்லுவோம்? தாள். என்ன சொல்லுவோம்? புல் நெல், நெல் தாள்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி அதை என்னன்னு சொல்லுவோங்க? அதோட சின்னதாக இருக்கும்போது என்னன்னு சொல்லுவோம்? பிஞ்சு. அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரிக்காய் பிஞ்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் தாவரங்களுடைய உறுப்பு பெயர் மரபு சொற்கள். புரியுதுங்களா? மா, பலா, வாழை என்னன்னு சொல்லுவோம்? இலைன்னு சொல்லுவோம். ஈச்சம், தென்னை, பனை என்னன்னு சொல்லுவோம்? ஓலைன்னு சொல்லுவோம். கம்பு, கேழ்வரகு, சோளத்தை என்னன்னு சொல்லுவோம்? தட்டை. நெல், புல், திணை இதை என்னன்னு சொல்லுவோம்? தாள்னு சொல்றோம். அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி இதை என்னன்னு சொல்றோம்? பிஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அவ்வளோதான். இந்த பாடத்தில் நம்ம பனைமரத்தினுடைய சிறப்புகள் என்ன, பனைமரத்தில் எத்தனை உறுப்புகள் உள்ளது இதெல்லாமே பார்த்தோம். கண்டிப்பாக மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.